சில பேர் பூஜை அப்படின்னா என்ன நினச்சிக்கிறாங்க, வகை வகையான பழங்கள், பூமாலைகள் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு, பல வகையான நைவேத்தியம் வச்சு 4 பேர் அவங்கள புகழ்ந்து பாராட்டி பேசணும். பூஜை அறைய பார்த்து எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. இதனால 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. அதுதான் உண்மை. நீங்க மனமுருகி உண்மையா வேண்டி 4 கற்கண்டு நைவேத்தியமா வச்சு பிரார்த்தனை பண்ணாலே போதும். அந்த தெய்வம் உங்க முன்னாடி காட்சி தருவார். இதுதான் உண்மை. நீங்க ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அரசர், அவர் தீவிர சிவபக்தர். பிரம்மாண்டமான ஒரு சிவ ஆலயத்த உருவாக்குறார். அதே சமயத்துல ஒரு ஏழை விவசாயி கோயில் கட்டுறதுக்கு அவருக்கு வசதிலாம் இல்ல. அதனால அவர் மணக்கோயில் கட்டுறார். அவர் சிவன வேண்டி மனமுருகி ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ணி மனசுக்குள்ளே அவர் கோயில் கட்டுறார். அப்போ சிவபெருமான் அந்த அரசர் கனவுல வந்து, "முதல்ல நான் அந்த விவசாயியோட மணக்கோயில்ல தரிசனம் தந்துட்டு, அப்புறம் உன்னோட பிரம்மாண்டமான ஆலயத்துல நான் தரிசனம் தரேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதிலிருந்து ஒரு விஷயம் புரியுது. யார் ஒருத்தர் மனமுருகி உண்மையா பிரார்த்தனை பண்றாங்களோ, அவங்களுக்கு தெய்வத்தோட அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் முழுமையா இருக்கும். அவங்க வசதிக்கு ஏற்ப தாராளமா பூஜை செய்யலாம். அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா, அது பேருக்காகவோ, இல்ல புகழுக்காகவோ அகங்காரம் கொண்டு பூஜை செய்ய வேண்டாம். உங்களோட மன திருப்திக்காக முழு மனதோட நீங்க ஒரு விஷயத்த செய்யுங்க. நீங்க செய்யற விஷயம் உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும், மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும்.